மேடம்க்கு இதெல்லாம் புரியாதா? அவங்களுக்கு எல்லாமே புரியும். இது வந்து அக்கறை. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, உன் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற அது ஒரு அக்கறை தானே. நீ கொஞ்சம் அதை அப்படி. அஞ்சலி, அது மட்டும் இல்லை, உன்னோட வேலை செய்யற ஆளுங்க சரியில்லைன்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த பையன் குடிச்சிட்டு பாட்டில்லாம் தூக்கி வாசல்ல போடுறானாமே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அக்கா, அவங்கள பத்தி அம்மாக்கு என்ன தெரியும்? நான் கஷ்டத்துல உடைஞ்சு நின்னப்போ அப்பா மாதிரி என் கூட வந்து நின்னவர் சுப்பிரமணிய அங்கிள். ஒரு மெக்கானிக் கூட என் ஷெட்டுக்கு வர தயங்கினப்போ நான் வரேன்னு முன்ன வந்து நின்னு இன்னைக்கு மெக்கானிக் ஷெட்டுக்கு ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுத்திருக்கான் அந்த சத்தியம். அவங்க 2 பேரையுமே தப்பா பேசுறத என்னால ஏத்துக்க முடியலக்கா. உனக்கு மகேஷ் பத்தி தெரியும்ல, அவன் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தான் தெரியுமா? அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு என் கூட வந்து நிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இல்ல அவங்க என்ன என் கூட பிறந்தவங்களா, இல்ல ரத்த சம்பந்தமா? யாரோ 2 பேர் எனக்கு உதவியா நிக்கிறப்போ நீங்களா எனக்கு ஆதரவா இல்லாம எதிர்த்து நிக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. சச்சா அஞ்சலி, அப்படி இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க போறதில்ல. இந்த விஷயத்தை பத்தி இனிமே யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். இப்ப என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. பின்னு வாங்க மாட்டேன், கிளிப்பு வாங்க மாட்டேன் அஞ்சலி சொல்லிடுச்சு. விட்டுருவோம். மேடம், நான் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. விட்டுருங்க மேடம், மெக்கானிக் ஷெட் நடத்திட்டு போட்டோம். என்னங்க, என்ன அவ்வளவு ஈஸியா விட்டுறேன்னு சொல்றீங்க? இல்ல மேடம், அது அஞ்சலியோட கனவு இல்லையா மேடம்? வெற்றி, அவ கனவை அழிக்கணும்னு நான் சொல்லல. ஆனா அவ இப்ப இருக்கிற நிலைமையில, அதுவும் மகேஷ் பண்ற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா? என்ன பண்ணலாம்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு. வெற்றி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நாம நேரா கராஜுக்கு போலாம். எதுக்கு? அங்க அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசுவோம். ஏன்னா அஞ்சலிக்கு தான் புரியல, நம்ம அவங்க கிட்ட பேசி புரிய வைப்போம். இல்லனா அவங்கள கிளம்ப சொல்லுவோம். எதுக்கு இதெல்லாம்? ஓகே, வாங்க போலாம்.